இருக்கிற நிலவுக்கு என்மேல் என்ன கோபம். தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் டைரக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு பழைய பாண்டியா அப்புறம் 2-3 படம்லாம் டைரக்ஷன் பண்ணேன். விஐபி டைரக்ஷன் வந்து கேமராமேன் அவராக இருந்தா கூட ஃபுல்லா இவர் தான். தனுசு தான் ஃபுல்லா. விஐபி 1, 2 எப்படி. அப்போ நிலவுக்கு என்மேல் என்ன கோபம், இதுவரை அவரு டைரக்ஷன் பண்ண ஒரு 3-4 படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா இருக்கு. ஏன்னா அவருடைய அக்கா பையன் ஹீரோ திரைக்கதை அப்படிங்கும்போது லவ் அங்கங்க அப்பப்போ காமெடி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்களா, அது தனுசுதார் கிட்ட மட்டும் இல்லை. செல்வராகவன் எல்லாம் வந்து குடும்ப படம் அவரு டைரக்ஷன் பண்ண படங்களா இருக்கட்டும், ஹீரோட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்க இதான் இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமா. அப்புறம் அவரும் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு செல்வராகவன். அப்போ தனுசு ஓகே வேண்டாம், புதுப்பேட்டை வரிசையா சொல்லலாம். அவருடைய தனுசுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்போ இது எல்லாம் வந்து இவங்க ஃபேமிலியுடைய பிளட்டு. அவங்க அக்கா பையன் ஹீரோ. அப்போ இவருடைய உழைப்பு எப்படி இருக்கும், அப்படியே செல்வராகவன் அவங்க தம்பி உருவாகினாரோ சரி, அதே மாதிரி காதல் கொண்டேன் நல்ல ஹிட்டான பண்ணிக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ். தனுசு முதல்வடனே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அக்கா பையனை உருவாக்குவோன்னு சொல்லி தனுசு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. கதையும் நிறைய படங்கள்ல உள்ள கதையா இருந்தா கூட ஒரு விறுவிறுப்பு வெற்ற கதையை வாங்கலாம். அது தனுசு டைரக்ஷன் பண்ண படங்கள்லயே இது ஒரு வித்தியாசமா அமைச்சிருக்கிறது. அப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க கூட ஒர்க் பண்ண சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. டெக்னீஷியன் அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரு, இவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாதான் ஒரு படம் ஆடியன்ஸு வரவேற்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது நிலவுக்கு எண்ணெயில் என்ன போகணும். இந்த படத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. அதுவும் தனுஷாரு 100% உழைச்சிருக்காரு. அவருடைய படங்கள் டைரக்ஷன் பண்ண படம் எதுவுமே எனக்கு அவ்வளோ திருப்தி. அந்த வரிசையில இந்த படம் ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாதுங்கிறதுனால தனுஷுடைய உழைப்பு பயங்கரமா இருந்திருக்குது. இதே தேட்டர்ல போய் பாருங்க. ரசிகரும் கொண்டாடுவாங்க, சினிமா ரசிகரும் கொண்டாடுவாங்க. நிலவுக்கு என்மேல் என்ன கோபம் இந்த படம் ஒரு தனுசுக்கு ஒரு மைல்கல். டைரக்ஷன் நடிப்புல நிறைய சாதிச்சிருக்கிறார். இதே பயர் டிவி மூலியமா அடுத்தால ஒரு நல்ல படம் ரிவியூல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமையா சரோஜாராஜ்.